நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் என் கண்ணே. இனி உன் வாழ்வில் சந்தோஷ தருணங்கள் வரப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இதுவரை அனுபவித்த வேதனைகள் உன்னை தொடராது. உன் கரும வினைகள் யாவும் குறைந்து உன் கரும வினையினை நான் எடுத்துக்கொண்டு இனி நான் என்னுடைய செல்ல பிள்ளைக்கு அதிசயத்தை மட்டுமே கொடுக்க வந்திருக்கின்றேன். உனக்கு போதுமான அளவுக்கு ஆறுதல் வார்த்தையை கூறிவிட்டேன். இனி அந்த ஆறுதல் வார்த்தைகள் உனக்கு தேவைப்படாது. இனி நீ சந்தோஷமாக இருக்கின்றாய். காத்திருந்தது போதும். உன்னை நான் உனக்கான விஷயத்தில் வலுப்படுத்த வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம். உனக்கு உன்னை பற்றி யார் என்ன நினைக்கிறார்கள் என்று தானே தெரிய வேண்டும். உன்னை இப்படித்தான் நீ நேசித்தவர் நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன். நீ என்ன மனநிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? அமைதியாக உன் தருணத்தை அங்கு வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன் மனதை வீணாக போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றது. இதுவரையிலும் நான் அனுபவித்த வேதனை போதாத அப்பா, இனியும் எனக்கு சோதனைத்தான் வேண்டுமோ? அவர் என்ன நினைக்கின்றார் என்று தெரிந்தால்தான் என் வாழ்க்கையின் அடுத்தது என்று நான் அங்கு சென்று கொண்டே இருக்க முடியும் என்று நினைக்கும் வேளையிலே உனக்கான நிலையை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன். மனம் மருந்தாதே. இனி யாரிடம் போய் நீ கையேந்தும் நிலையை வைக்கப் போவதே கிடையாது. என் பிள்ளைகள் நல்லதாக நல் உள்ளத்தோடு தூய்மையான மனதோடு யோசித்தும் சிந்தனை செய்து கொண்டும் உனக்கு மட்டுமல்ல நீ மற்றவர்களுக்கும் சேர்த்து என்னிடம் நல்ல விஷயத்தை வேண்டிக் கொள்ளும் போது எப்படி கண்ணின் மணியே உனக்கான விஷயத்தில் நான் அடுத்ததை பற்றி யோசிப்பேன். நேர்மறையான சிந்தனையை உன்னில் விதைத்து கொண்டு இருக்கும்போது எதிர்மறை எண்ணத்துக்கு எப்படி தங்கமே நான் வழிவகுப்பேன் என்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதில் தீராத வலிக்கும் கவலைக்கும் நான் அருமருந்தாக மட்டுமல்ல, அதற்கு தீர்வாகவும் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. சோதனைகள் வந்து விட்டதோ என்று எண்ணி கொள்ளாதே. அந்த சோதனையை தாண்டி இப்பொழுது என் பிள்ளைகளுக்கான நல் உள்ளத்தை புரிந்து கொண்டு நீ நேசிப்பவரை உனக்காக வந்து கொண்டுதான் இருக்கின்றார். நீ எவ்வளவு நல்லது செய்திருக்கின்றாய் என்று அவர்களுக்கு புரிய வைக்க நேரமும் வந்துவிட்டது. அனுதினமும் இந்த பாபாவை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வணங்கிவிட்டாய் அல்லவா? ஆனால் உன் பிரார்த்தனை என்றுமே நிறைவேறவில்லையோ என்று சிந்திக்காதே. இதோ உனக்கான நல்ல நாளை தேர்ந்தெடுத்து இனி நீ நன்றாகத்தான் வாழப் போகிறாய் என்ற உத்தரவாதத்தை கொடுப்பதற்குத்தான் நீ நேசித்தவரின் மூலம் நான் வந்திருக்கின்றேன். இனியும் மனம் தளர்ந்து விடாதே. சோகங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகிவிட்டது. இனி எத்துணை காலம் என்ற கேள்விக்கெல்லாம் விடை கொடுத்து இனி வருகின்ற காலத்தில் நீ துளிர்விட்டு எழத்தான் போகிறாய். இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்த்து உன் மனம் தாங்க முடியாத நிலையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றதோ? என் பிள்ளையே, இந்த நிலைமையானது இப்பொழுதே இந்த சற்று நேரத்திலே மாறத்தான் போகிறது. விதை விதைத்தவுடனே அங்கு காய்கனிகளை நாம் பருத்திவிட முடியாது. மாறாக அதை நாம் விள வைப்பதற்கே துளிர்விட வைப்பதற்கே எவ்வளவு நேர காலம் எடுக்க வேண்டும் என்று நமக்கு மட்டும்தானே தெரியும். அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? இப்பொழுதே நடக்க வேண்டும், இப்பொழுதே நடக்க வேண்டும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நடத்தி கொண்டு இருக்கும்போது அதுவும் இறுதி வெற்றியை நோக்கி பயணிக்கிறது என்றே நினைத்துக்கொள். நீ நேசித்தவரே உன்னை வர வைத்து உனக்கான பாதையை அவர் தெளிவுபடுத்தத்தான் போகிறார். எதற்கும் மனம் இறுகி போய் விடாதே. மனம் கவலையோடு தத்தளித்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் கலக்கத்திற்கு விடை சொல்லத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, ஏதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான பாதையில் தெளிவாக்கி கொள்ளவும் உனக்கான பாதையில் உனக்கு தெளிவுபடுத்தி கொள்ளவும் தான் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றேன். அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால்
நீ வாழ்க்கையை வரமாக பெற்றுக்கொள்வாய். வருகின்ற வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் என்னதான் இருந்தாலும் உனக்கு எது வேண்டும் என்பதை நீதான் தேர்வு செய்ய வேண்டும். அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வேண்டுமென்றால் மற்றவர்களிடம் கேட்டுவிட்டு போகலாம். ஆனால் உனக்கு வேண்டியதை நீ எடுத்தால் மட்டும்தானே கஷ்டத்தை தாண்டி உன்னால் சமாளிக்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள முடியும். அதனால் நீ பொறுமையாக முன்னேறு. உனது வெற்றி சிறிது காலத்திற்கு தள்ளி சென்று கொண்டே போகிறதோ என்று நினைக்க வேண்டாம். தரமான ஒன்றை தருவதற்கு நான் உனக்கு தவிர்க்க முடியாத சில காரணத்தை சொல்லி இருந்தாலும் ஆனாலும் உனக்கு வெற்றி கிடைக்கப் போவது உறுதியாகிவிட்ட நிலையில் உனக்கானதே கொண்டு வந்து விட்டேன். என் கண்ணின் மணியே, கோபம் வேண்டாம். அதனால் உனக்கு ஒரு பலனும் இல்லை, பயனும் இல்லை. அதிக கோபப்பட்டால் எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் உன்னை அறியாமல் உனக்குள் புகுந்து கொண்டு எதிர்மறையான எண்ணங்களை நினைத்து நீ எதிர்காலத்தை வீணடித்து கொண்டே இருப்பாய். அதனால் நான் சொல்வதை கேள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கான முயற்சிகளை செய். நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய இப்போதைய தீர்வுக்கு என் நாம ஜெயத்தை உச்சரித்து கொண்டே இருப்பதுதான். என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பதனால் நீ மன அமைதியும் மன சாந்தமும் அடைந்து கொண்டு இருப்பாய். என் தங்க பிள்ளையே, உனக்கான பாதையை தெளிவாக்க நான் வந்து இருக்கும்போது நீ எதற்குமே மனம் வருந்தவே வேண்டாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய எண்ணங்களை உனக்காக நீ அங்கு உரித்தாக்கிக்கொள். அதில் தெளிவுபடுத்த இந்த பாபாவை நினைத்துக்கொள். சாயி சாயி என்று நினைத்து கொள்ளும் போது உனக்குள் நல்ல எண்ணத்தை உதித்து கொள்வதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். நீ நேசித்தவரை உனக்கு எதிராக சில சமயம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாரோ எண்ணங்கள் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கு துணையாக யார் இருப்பது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. சர்வமும் புரிந்து கொண்டுதான் நான் உனக்குள்ளே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். உனக்கான வெற்றிக்கான நேரத்தை நான் தர காத்திருக்கும் போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய்? கவலைப்பட்டு இனி ஒன்றும் நடக்கப் போவதில்லை. கவலைப்படுவதற்கு பதிலாக உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதிலிருந்து விலகிவிடாமல், எடுத்துக்கொண்டு முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாமல், நீ நினைப்பதை நினைத்த மாதிரி அடைவதற்கு செயல்பட்டு கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. என் கண்ணின் மணியே, கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். அதன் பிடியிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடனே நாம் தான் முன்னாடி சென்று நமக்கான ஆறுதலை வாரி வாரி வழங்கி கொண்டே இருப்போம். ஆனால் நமக்கே ஒரு கஷ்டம் என்றால் நாம் அங்கு சோகத்தின் உச்சிக்கே போய் நம்மையே நாம் மறந்துவிடும் நிலைமைதான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருந்தால் எனக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் என்று தானே சிந்திக்கிறாய். எது வந்தாலும் ஏது வந்தாலும் உன்னையே நீ வலிமைப்படுத்திக் கொள்ளவும் உன்னையே நீ தைரியப்படுத்திக் கொள்ளவும் இருந்தால் மட்டும்தான் உன்னால் வெற்றி பெற முடியும். என் பிள்ளையே, மனதில் கண்ட நினைவுகளை எல்லாம் உனக்கான நனைவாக மாற்றுவதற்கு இந்த அப்பன் நான் வந்து இருக்கும்போது உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நீயோ அது தெரியாமல் எனக்கு மட்டும்தான் நான் பிறந்ததிலிருந்தே இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன் இப்போது வரையிலும் என்று உன் மனம் அங்கு என்னிடம் புலம்பி தவிக்கின்றது. அதுவும் இயல்பான ஒன்றுதான். இந்த அப்பனை தவிர வேறு யாரிடம் உன்னால் புலம்பிக் கொள்ள முடியும்? என் பிள்ளையே, உன் வெற்றியை கண்டு உன் எதிரியே அஞ்சத்தான் போகிறார்கள். அப்படி இருக்கும்போது உன் எதிரிகள்தான் நீ எங்கே வெற்றியடைந்து விடுவாயோ என்று உன்மேல் நம்பிக்கை வைத்து உன் தடைகளை அங்கு உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான செயலில் அங்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உன்மேல் உனக்கு இல்லையா என்றுதான் என் கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை நான் உனக்காக கொடுக்க வந்திருக்கும் போது அதையும் நீ ஏற்க மறுக்கின்றாய். என்ன நினைத்து கொண்டு மனம் போன போக்கில் சென்று கொண்டு இருக்கின்றாய் என்றுதான் என் மனம்
மனமும் இங்கு விளங்கவில்லை. இந்த அப்பனை நம்பி வந்து விட்ட பிறகும் நீ ஏன் அங்கு ஏதேதோ நினைக்கின்றாய்? அவர் என்ன நினைப்பார்களோ, இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று உன் மனதில் நீ தவியாக தவிக்காதே. என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது, வெற்றி உனக்கானதாக மாறும்போது நிச்சயம் நீ நினைத்த காரியத்தில் இருந்து பின்வாங்காமல் முயற்சியை செய்து கொண்டே இருந்தால் நீ நேசித்தவரும் உனக்கு பிரியமானவரும் உன்னை தேடி வரத்தான் போகிறார். நீ நம்பிக்கையோடு இரு என் தங்க பிள்ளையே. உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன். வெற்றி உன் வசமாக மாறும். நீ நினைத்தது பலிக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.